வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் கங்கையம்மன் கோவில் அருகாமையில் சாக்கடை நீர் தேங்கி இருப்பதனால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் கொசு உற்பத்தி அதிகமாக காணப்படுகிறது. டெங்கு, மலேரியா மற்றும் பல காய்ச்சல்கள் வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். உடனடியாக தேங்கி நிற்கும் தண்ணீரை விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு கங்கையம்மன் கோவில் தெருவில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கோரிக்கையாகும். உடனடியாக விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியில் வாழும் மக்களின் கோரிக்கையாகும். பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கண்டுகொள்ளாத விழுப்புரம் நகராட்சி நிர்வாகத்தின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். நான் இந்த ஏரியாவில் தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக கடை வச்சுருக்கேன், மெக்கானிக் கடை வச்சுருக்கேன். இங்கே பாலம் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி தான். சாக்கடை சரியாக அந்த சாக்கடை கனெக்ஷன் சரியாக கிடையாது. மழை பெஞ்சாலே தண்ணி ஃபுல்லாக நின்றுடும். இருக்கிற கொசுவெல்லாம் இங்கே தான் இருக்குது. எனக்கே அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்பப்போ ஜுரம் வரும், சளி பிடிச்சிக்கும். இப்போ கூட எனக்கு கோல்டாக தான் இருக்குது. கொசு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த இடத்துல நிற்க முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணுறாங்க. இங்கே தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டேன்றாங்க. பல வருஷமாக இப்படி தான் நிறைய வாட்டி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. வராங்க, பார்க்குறாங்க, கொஞ்சம் தண்ணியை மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். மறுபடியும் மழை பெஞ்சால் தண்ணி வந்துடுது. மழை மட்டும் பெஞ்சால் கிடையாது, இந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லாக வந்துடுது. சாக்கடை தண்ணி எல்லா தண்ணியும் இங்கே தான் வருது. மொத்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் வாய்க்காவோட கனெக்ஷன் கொடுத்தா தான் அவங்க தண்ணி போகிறதுக்கே சரிப்பட்டு வரும். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. நகராட்சி பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணி வராங்க, வந்து பார்க்குறாங்க. நகராட்சி வண்டி அந்த தண்ணி எடுக்கிற வண்டி எடுத்து வராங்க, தண்ணியை போட்டு இழுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் ஒரே நாள்லேயே மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் ஆகுது. இங்கே எவ்வளோ கொசு இருக்குது பாருங்கள். இருக்கிற கொசுவெல்லாம் ஊரில் இருக்கிற கொசுலாம் இங்கே தான் இருக்குது. இதனாலே நிறைய பேர் பக்கத்தில் கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வரவங்க, சாமி கும்பிடணும் எல்லாம் இந்த பக்கம் தான் போகிறாங்க, வராங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த பக்கம் அவ்வளோ கொசு இருக்குது, கொசு கடி. இதனாலே நிறைய நோய் வருது. இதுக்கு சரியான முடிவு ஏதாவது தீர்வு தான் அந்த நகராட்சி தான் எடுக்கணும். இல்லை, இது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தான் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சாச்சு, எம்சிகிட்ட சொல்லியாச்சு, எம்எல்ஏகிட்ட சொல்லியாச்சு. வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு நாள் வராங்க, தண்ணி எடுக்கிறாங்க, அதோட அவ்வளோதான். மறுநாள் மறுபடியும் தண்ணி இதேமாதிரி ரொம்பிடுது. மழை பெஞ்சுன்னா இங்கே நிற்கக்கூட முடியாது. இப்போயாச்சும் கம்மியாக இருக்குது. இப்போ மழை ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா இந்த இடமே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அந்த அளவு ரொம்ப இருக்கும். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எல்லாருமே நிறையா. அது அவங்க வீட்டில் இருக்கும், குழந்தை வச்சுருக்காங்க, பக்கத்தில் எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. 6 கொசு தொல்லை ஓவராக இருக்குது. இதனால தான் கொசு வருது. ஆனால் கவர்மெண்ட்லாம் சொன்னாங்க தண்ணி தேங்கிச்சுன்னா ஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது சுகாதாரத்துறை தான் நடவடிக்கை எடுத்ததுங்களா? யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தாங்க. இப்போ 2 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தாங்க, வந்தாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க, அவ்வளோதான். ஜேசிபி வச்சு இதை எடுத்தாங்க. ஆனால் அந்த தண்ணி போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் பண்ணலை. அந்த டேனேஜ் அமைத்து தரத்துக்கு ஏதாவது முடிவு பண்ணியிருக்காங்களா? இன்னும் எதுவும் அதுமாரி தகவல் எதுவும் சொல்லலை. பண்ணுறேன்றாங்க, ஆனால் எதுவும் பண்ணலை. உங்கள் பேர்? என் பேர் சந்திரசேகர். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே தான் பாலத்துக்கு கீழே கடை வச்சுருக்கேன், ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன்.